குவியம் தி ஃபோக்கஸ். உண்மை நிகழ்வுகள் பற்றிய தெளிவான விரிவான பார்வை. குவியம் தி ஃபோக்கஸ். கால மாற்றத்தில் உள்ளூர் உலக அரங்கில் இடம்பெறுகின்ற சமூக மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் குறித்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பல்கோண செய்திகள், தகவல்களை தெரிவுபடாமல் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதே குவியம். சமூக, அரசியல், அறிவியல், விஞ்ஞானம் என பல்கோண பார்வை கொண்டதாக அமைகின்ற இந்நிகழ்ச்சி பல்துறைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, கருத்துக்கள், ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறது. Kuviyam, the focus. Boko Haram is the largest armed group so far to declare its allegiance to the Islamic State of Iraq and the Levant. The announcement came just hours after 3 female suicide bombers killed over 50 people. It's a series of coordinated attacks across the Nigerian northeastern city of Maiduguri. Boko Haram's pledge essentially means it's agreed to accept the authority of ISIL. பரம்பலடையும் இஸ்லாமிய தீவிரவாதமும் உலகம் எதிர்கொள்ளும் புதிய அபாயங்கள். First, a victory for the Iraqi army and its fight against the Islamic State. Iraqi forces have now entered a northern neighborhood of the town of Tikrit. That marks a new stage in that operation launched 10 days ago to wrest the city back from the Islamic State group. ஈராக் மற்றும் சிரிய நிலப்பரப்பில் 1/3 நிலப்பரப்பை தமது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள IS எனப்படும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் தொடர்ந்தும் உலகிற்கு அச்சுறுத்தலாகவே இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் அரபுலக வட்டகையில் லெபனான், லிபியா உட்பட பல நாடுகளில் தமது செயற்பாடுகளையும் ஊடுருவல்களையும் அது விரிவுபடுத்தி வருகிறது. மறுபுறத்தில் நவீன தொழில்நுட்ப தொடர்பாடுகள் வசதிகளை அதிகம் பயன்படுத்தி வருகின்ற அந்த அமைப்பு தமது பரப்புரை யுத்தத்தின் மூலம் சர்வதேச நாடுகளிலிருந்து தமக்கான ஆட்சேர்ப்பு பணிகளையும் முடுக்கிவிட்டுள்ளது. இந்த நிலையில் ஆப்பிரிக்க வட்டகையில் நைஜீரியாவை தளமாக கொண்டு செயற்படுகின்ற போகோ ஹராம் என்ற இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு அரபுலகில் பலம் பெற்று விளங்கும் IS அமைப்போடு இணைந்து கொள்வதாக கடந்த வாரம் அறிவித்தது. இந்த அறிவிப்பு சர்வதேச மட்டத்தில் பயங்கரவாதம் குறித்த புதிய அச்சத்தையும், எதிர்கொள்ளப்படவிருக்கின்ற புதிய சவால்கள் குறித்த எச்சரிக்கைகளையும் தோற்றுவித்திருக்கின்றன. இந்த நிலையில் IS மற்றும் போகோ ஹராம் அமைப்புகளின் இணைவு குறித்து இன்றைய குவியம் ஆராய்கிறது. The Nigerian militant group Boko Haram has pledged official allegiance to ISIS, according to an audio statement released online Saturday. In the audio, Boko Haram leader Abu Bakr Shekau appears to be addressing ISIS leader Abu Bakr al-Baghdadi and also calls on Muslims throughout the world to declare a similar loyalty. The message, posted via a Boko Haram Twitter account, was confirmed by Flashpoint Intelligence, a global security firm and NBC News consultant. According to Flashpoint, the audio confirms what many analysts have said would happen, a bridging between Boko Haram and ISIS. Boko Haram is also following ISIS's trend of releasing messages online and mimicking the terror network's propaganda. ஆப்பிரிக்காவில் கடந்த 2009 ஆண்டு முதல் ராணுவ தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்ற போகோ ஹராம் அமைப்பு நைஜீரியாவின் வடகிழக்கு, வட மத்திய பகுதிகளில் பெரும் அட்டூழியங்களையும் வெண்செல்களையும் புரிந்து வருகிறது. இருப்பினும் அந்த அமைப்பின் ராணுவ ரீதியிலான பெரு வளர்ச்சியும் வெற்றிகளும் கடந்த ஆண்டே கணிசமாக அதிகரித்தன. நைஜீரியாவின் வடகிழக்கில் பெரும் நிலப்பரப்பை தமது கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கின்ற அந்த அமைப்பு அங்கு இஸ்லாமிய ராஜ்யத்தை பிரகடனப்படுத்தி நிர்வகித்தும் வருகிறது. இதுவரை 5000 முதல் 10,000 வரையானவர்கள் போகோ ஹராம் மேற்கொண்ட தாக்குதல்களால் கொல்லப்பட்டிருக்கின்றனர். நூற்றுக்கணக்கில் சிறுவர்களும் கடத்தப்பட்டு போரில் ஈடுபடுத்தப்படுவதோடு பாலியல் தேவைகளுக்காக விற்பனை செய்யப்பட்டும் வருகின்றனர். இதேவேளை 1.5 மில்லியன் வரையானவர்கள் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கின்றனர். சந்தைகள், பாடசாலைகள், பொதுமக்கள் வாழ்விடங்கள் மீது அந்த அமைப்பு மேற்கொண்ட கண்மூடித்தனமான தாக்குதல்கள் காரணமாக நைஜீரிய மண் அமைதியற்று விளங்குகிறது. இவற்றை கடந்து அண்டை நாடுகளான சாட், நிஜார், கெமரூன் ஆகிய நாடுகளுக்குள்ளும் தமது செயற்பாடுகளை விஸ்தரித்திருக்கின்ற அந்த அமைப்பு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் அரபுலகில் மையம் கொண்டிருக்கின்ற IS அமைப்புடன் இணைவதாக போகோ ஹராம் அறிவித்திருக்கின்றவை இஸ்லாமிய தீவிரவாதம் பரம்பல் அடைவதை வெளிப்படுத்தியிருக்கிறது.
The Islamic State and Boko Haram have joined forces. The joining of the two Islamic terror groups has been in the works since last week. First, the leader of Boko Haram pledged allegiance to the Islamic State through an audio recording. Then Thursday, Islamic State leaders made it official, responding to the pledge, saying, "I proclaim to you today the expansion of the caliphate to West Africa." The caliph, may God protect him, has accepted the sworn allegiance of the Sunni brothers' call for the jihad. We congratulate our Muslim and Mujahideen brothers in West Africa for their allegiance. The Islamic State seized much of northern and western Iraq last summer, but it's now struggling against Iraqi and Kurdish forces. Boko Haram has been weakened by a multinational force that's dislodged it from a score of northeastern Nigerian towns. 2002ஆம் ஆண்டு அபுபக்கர் ஷவுக் என்ற இஸ்லாமிய அடிப்படைவாதி தலைமையில் உருவான போகோ ஹராம் ஆரம்பத்தில் மேற்கத்திய கல்வி முறைக்கு எதிராக பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. போகோ ஹராம் என்பதன் பொருள் மேற்கத்திய கல்விக்கு தடை என்பதாகும். முன்னாள் பிரித்தானிய காலனித்துவ நாடாக விளங்கும் நைஜீரியாவின் உத்தியோகபூர்வ மொழியாக ஆங்கிலம் விளங்குவதோடு மேற்கத்திய கல்வி முறையே பின்பற்றப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 2009ஆம் ஆண்டு முதல் ஆயுத மோதலில் ஈடுபடுகின்ற போகோ ஹராம் அமைப்புக்கு எதிராக கடந்த ஆண்டு முதலே நைஜீரிய படைகள் இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தின. எனினும் அவர்களது இந்த நடவடிக்கைகள் காலம் தாழ்த்தியே இடம்பெற்றதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இருப்பினும் போதிய பயிற்சியின்மை, போதிய இராணுவ தளபாடங்கள் இன்மை போன்ற காரணங்களால் நைஜீரிய படைகள் பெரும் பின்னடைவுகளை சந்தித்ததோடு ஆயுத தளபாடங்களையும் போகோ ஹராம் அமைப்பிடம் இழக்க நேரிட்டது. எனினும் போகோ ஹராம் அமைப்பினுடைய தாக்குதல்கள் அன்றாட இயல்பு வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பித்த நிலையில் கடந்த ஆண்டு இராணுவ நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. மேலும் அண்டை நாடுகளில் போகோ ஹராம் அமைப்பினுடைய வன்செயல்கள் அதிகரித்தமை காரணமாக சாட், நிஜார் மற்றும் கேமரூன் நாடுகளும் இராணுவ நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றன. The battle against Boko Haram has just got harder. A handful of West African countries are now joining forces to stop the terror group's spread across these inhospitable lands. But despite the extra military hardware and the increasing soldiers deployed to the Nigerian border, Boko Haram just keeps on growing. Like IS in Syria and Iraq, the extremist group is seizing its own territory, a caliphate where its radical version of Sharia law is imposed. See this mountain is in Nigeria. This mountain is Nigeria. It's only about, well, the closest point is 7 kilometers to Nigeria. Okay, and this they have they get a caliphate there. There's a caliphate already operating caliphate. there. The caliphate of Goza. Caliphate of Goza. We have no Nigerian administration here. No army, no police, no administration. This is a Boko Haram state. A Boko Haram state, he said, in Nigeria. Sometimes they're so close, they say they can hear the fighters training and preparing to attack them. All those who are behind the mountain are able to fight, women like men, because they also use women to fight, to carry explosives, to carry bomb. Women can carry them. Even their children, they have no difference between adult and children. Children used to fight also. So those who are there, even if they are young people or they are women or young men, they are people who can be used to fight. And now the terror group has a new method of attack: roadside bombs or IEDs. This one killed 2 soldiers. A buried pressure point is so much less risky for the Boko fighters and far more deadly for the troops battling them. போகோ ஹராம் அமைப்பினை ஒடுக்குவதற்காக நைஜீரிய மற்றும் அண்டை நாட்டுப்படைகள் இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியதன் காரணமாக கடந்த ஆண்டின் பிற்பகுதி முதல் இதுவரை கணிசமான இராணுவ வெற்றிகள் கிட்டியிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 30 கிராமங்கள் மற்றும் நகரங்களை ஆபிரிக்க படைகள் மீட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. எனினும் நைஜீரியாவின் வடகிழக்கில் தனியான இஸ்லாமிய ராஜ்யத்தை அந்த அமைப்பு தொடர்ந்தும் நிர்வகித்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் IS அமைப்பின் பாணியில் யுக்திகளையும் நகர்வுகளையும் போகோ ஹராம் அதிகம் பின்பற்ற ஆரம்பித்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. IS அமைப்பு பாணியில் சிரச்சேதம் செய்தல், இணையத்தினூடாக காணொளிகளை பதிவேற்றம் செய்து அச்சத்தை ஏற்படுத்தல், சமூக வலை தொடர்பாடுகள் மூலம் பரப்புரைகளை மேற்கொள்ளுதல் என்று IS பாணியை அந்த அமைப்பு பிரதிபலித்து வருகிறது. அத்தோடு IS அமைப்புக்கு தமது தார்மீக ஆதரவை கடந்த ஆண்டு வெளியிட்ட போகோ ஹராம் அமைப்பு கடந்த வாரம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி IS அமைப்போடு இணையும் தமது உத்தேசத்தையும் வெளியிட்டது.
இந்த நிலையில் போகோ ஹராம் அமைப்பின் முடிவை வரவேற்ற IS அமைப்பும் அதனை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கின்றவை பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் சர்வதேச நேச சக்திகளுக்கு பெரும் சவால் நிலை தோற்றுவிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கப்படுகிறது. Under the combined pressure of forces from Chad, Cameroon and Nigeria, Islamic extremists Boko Haram are not having things all their own way. The Nigerian army has been celebrating the recapture of the town of Baga, part of an ongoing offensive in the north of the country. Airstrikes are also providing effective support in pushing back Boko Haram, who have lost several towns and villages in recent weeks. Baga has strategic value because of its proximity to Nigeria's borders with Chad, Niger and Cameroon, and retaking the town means the four-nation alliance can restore its joint command there. Militarily important then, but Baga's residents feel abandoned. We just depend on any food that any one of us, man, woman or child, finds. The few wares I have for sale struggle to sell, but I still make a little money. But there's nothing to buy because they ate everything and destroyed the market. Shops have been closed for 3 months now. The city will need time to recover from Boko Haram's brief rule, which saw thousands of homes and structures destroyed beyond the deaths and disappearances. இந்த நிலையில் ஈராக் மற்றும் சிரியாவை மையப்படுத்திய IS அமைப்புக்கு எதிரான போர் குறித்தும் கவனிக்கலாம். ஈராக் மற்றும் சிரியாவில் IS அமைப்புக்கு எதிராக மேற்குலக நாடுகளும் அரபுலக நேச அணிகளும் மட்டுப்படுத்தப்பட்ட வான் தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றன. கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த தாக்குதல்கள் அந்த அமைப்பின் பௌதீக ரீதியிலான பரம்பலை கட்டுப்படுத்தினாலும் அவர்களது செயற்பாடுகளை முடக்க முடியாத நிலைமையே காணப்படுகிறது. மிகவும் பலவீனமான ஈராக்கிய படைகளை மிக இலகுவாக தோற்கடித்த IS அமைப்பு ஈராக்கில் கணிசமான நிலப்பரப்புகளை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. அதே போன்று சிரியாவிலும் கணிசமான பரப்பளவை தமது கட்டுப்பாட்டில் அந்த அமைப்பு கொண்டிருக்கிறது. சிரிய மற்றும் ஈராக் நிலப்பரப்பை உள்ளடக்கியதாக 1/3 பகுதியை தமது கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கின்ற IS அங்கு இஸ்லாமிய ராஜ்யத்தையும் நிர்வகித்து வருகிறது. எனினும் பலவீனமான ஈராக்கிய படைகள் கணிசமான பின்னடைவை சந்தித்த நிலையில் ஈராக்கிய மற்றும் சிரிய கேர்டிஷ் படைகளே ISக்கு எதிராக துடிகரமாக போரிட்டு ISன் முன்னேற்றத்தை களத்தில் தடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களாக மேற்குலக பயிற்சி மற்றும் ஆலோசனைகளுக்கு அமைவாக ஈராக்கிய படைகள் புதிய உத்வேகத்துடன் படை நகர்வுகளை ஆரம்பித்திருக்கின்றன. ISIL militants have launched a major offensive against Kurdish forces in Syria with fierce fighting around Ras Lain town in the northeast of the country. It comes after the Kurdish militia made significant gains against ISIL in recent weeks. The Kurdish campaign in the northeast of Syria has been coordinated with the US-led coalition that is fighting to recapture territory from the Islamic State group. In the process, Kurds are gaining more autonomy as they fight ISIL. At this military training camp, the focus is on battling the jihadists. First, it was a dream that Kurds, like other nations, would have their own military. But it doesn't matter, Kurds, Arabs, Christians. We have to participate in this campaign. It's a national duty, a moral duty to participate in this campaign. Thousands of female fighters have taken up arms in the Kurdish military units training for battle. They feel strongly about how ISIL treats women under their control. We've seen how they make women slaves. We're against all that. We're standing up against female slavery. ஏற்கனவே ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட அனுபவம் காரணமாக தமது படைகளை களத்தில் ஈடுபடுத்துவதில்லை என்பதில் மேற்குலக நாடுகள் உறுதியாக இருக்கின்றன. எனவே ஆயுத தளபாட வழங்கல், பயிற்சி மற்றும் ஆலோசனை என்பவற்றோடு வான்மார்க்க தாக்குதல்களை மேற்கொள்வதில் மேற்குலக நாடுகள் கவனம் செலுத்தி வருகின்றன. இந்த நிலையில் ஈராக்கிய படைகளுக்கு பயிற்சிகளை வழங்கி அவர்களை பலப்படுத்தும் அதேவேளை ஒரு காலத்தில் மேற்குலக மற்றும் ஈராக், ஈரான், துருக்கி போன்ற நாடுகளால் விரோதிகளாக பார்க்கப்பட்ட தனிநாடு கூறிய கேர்டிஷ் படைகளுக்கும் பயிற்சி, ஆலோசனை, ஆயுத தளபாடங்களை வழங்கி வருகின்றனர். அத்துடன் ஈராக்கிய மற்றும் ஈரானிய சார்பு ஷியா மதப்பிரிவு போராளிக் குழுவுக்கும் இவ்வாறு உதவிகள் வழங்கப்படுகின்றன.
மேலும் ஷியா போராளி குழுவின் படையணிகளில் ஈரானிய படைகளின் பிரசன்னம் இருப்பதாகவும் ஈரானிய படை தளபதி ஒருவரே அந்த குழுவை வழி நடத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஈராக்கிய படைகள் மீள தயாராவதற்கு முன்பே கர்டிஷ் படைகளும் ஷியா போராளி குழுவும் ISக்கு எதிரான போரில் கணிசமான பங்களிப்பை செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் IS வசம் இருக்கின்ற டிக்ரிட் மற்றும் மோசூல் நகரங்களை மீட்பதற்கான படை நடவடிக்கையில் இந்த கூட்டு படையணிகள் கணிசமான வெற்றியை கடந்த சில வாரங்களில் அடைந்திருப்பதாக கருதப்படுகிறது. On the advance against Islamic State strongholds, backed by Shia militias, the Iraqi army moved north in the Sunni-majority Salahuddin province. The aim is to drive out Islamic State militants from key towns surrounding Tikrit, the birthplace of former dictator Saddam Hussein. It's the most significant Iraqi military assault against the militants since last June, when the Islamic State group, also known as Daesh in the region, swept through northern Iraq and declared a caliphate. Iraqi Prime Minister Haider al-Abadi announced the assault on Sunday. Following previous victories against the extremist Sunni militants, Shia militias have been accused of mass executions and property destruction. The Iraqi Prime Minister was keen to stress this should not happen as the troops push north. I call upon you and all other commanders to deal with citizens well. Our goal is to liberate people from the oppression and terrorism of Daesh. We should protect citizens and their properties. Tikrit lies on the main highway between Baghdad and the Islamic State-held city of Mosul. US officials say that if the assault is successful, Iraqi troops could take back Mosul as early as April. இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு இராணுவ ரீதியிலான நகர்வுகள் மட்டும் தீர்வாகாது என்பதை கடந்த கால வரலாறுகள் படிப்பினைகளாக அமைந்திருப்பினும் அவசர சிகிச்சை என்ற அடிப்படையிலேயே இந்த இராணுவ நகர்வுகள் பார்க்கப்படுகின்றன. இந்த நிலையில் களத்தில் கிடைக்கும் வெற்றிகள் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கும் என்ற எதிர்ப்பு கூறல்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இஸ்லாமிய போராளிகளை அவர்களின் பிரதேசங்களைச் சேர்ந்த படை அணிகளாலேயே வெற்றி கொள்ள வேண்டும் என்ற மூலோபாயத்தின் அடிப்படையில் நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் சர்வதேச மட்டத்தில் தமது பரம்பலை விரிவுபடுத்தியிருக்கின்ற IS அமைப்பு தொடர்ந்தும் அச்சுறுத்தலாகவே விளங்கி வருகிறது. நைஜீரியாவில் போகோ ஹராம் அமைப்புக்கு எதிராகவும் ஈராக் மற்றும் சிரியாவில் ISக்கு எதிராகவும் இடம்பெறுகின்ற இராணுவ நகர்வுகள் மட்டுப்படுத்தப்பட்ட வெற்றிகளை கொடுத்து வருகின்ற நிலையில் புதிய முறையில் சர்வதேசத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற அச்சுறுத்தலாகவே அந்த இரண்டு அமைப்புகளின் இணைவு பார்க்கப்படுகிறது. இந்த நிலைமை புதிய போர்க்களங்களை கடந்து சர்வதேச சமூக அமைதியை சீர்குலைப்பதோடு இறுக்கமாகும் சட்டத்திட்டங்களால் பொதுமக்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் அபாய சூழல் தோற்றுவிக்கப்படுவதையும் மறுப்பதற்கில்லை. எனவே இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை அடிப்படையில் களைவதற்கான மூலோபாய மற்றும் நம்பிக்கை தரும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டாலேயே இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற கொடிய நோயை வேரோடு அழிக்க முடியும் என்பதே யதார்த்தம். Bodies executed one by one and then thrown into the river. Militants doing wheelies in their tanks. And now this. The apparent beheadings of two men by Boko Haram militants. Posted online, almost the mirror image of the beheadings ISIS has filmed and published online since the summer. Two distinct jihadi entities, strikingly similar imagery. Boko Haram as an extremist group predates ISIS by several years, but it's clearly been watching and copying the ISIS formula. Since late last year, upgrading the quality of its videos, adding the stamp of a production house, and using the same Islamic chants or nasheeds for soundtrack. Even down to the professed leader of Boko Haram, Abu Bakr Shekau, assuming the role of preacher, the religious symbolism, the alcove setting, a mirror image of ISIS leader Abu Bakr al-Baghdadi preaching in Mosul. A media strategy is easy enough to copy, operational success less so. And though Boko Haram is capturing and seizing territory, it's not using the same kind of governance tools as ISIS does. And it doesn't control the same kind of economic resources, the oil wealth, that ISIS does. And crucially, so far, it doesn't have a trail of would-be foreign fighters flocking its way. Analysts say that may change depending on how it's dealt with. If you see a more visible, more active international response on this, at that point
you could risk truly internationalizing Boko Haram, which has to date actually been really more of a Nigerian terrorist movement. For now, the US and others are limiting their assistance to training and intelligence, leaving the Nigerians and neighbouring powers to take on the group militarily, with the hope that a regional force can succeed against Boko Haram where the Nigerian army could not. நேர்கள் இதுவரை கேட்டது குவியம் தி ஃபோக்கஸ். எழுத்துருவாக்கம் மற்றும் குரல் வடிவம் உதயன் எஸ் பிள்ளை. பின்னணி ஒலிச்சேர்க்கை KV கலைரூபன். ஒளிப்பட தொகுப்பு கஜவதனி. இது CMR தமிழ் FM ஒரு பிரத்யேக தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் குவியம் தி ஃபோக்கஸ்.